என்ன இது? என்னோடய ஃபோனை காணோன்னு கூப்பிட்டா உள்ளேருந்து நீங்களாம் வரீங்களே, ஆச்சரியமாக இருக்குது. கவிதாக்கா, உங்களோட ஃபோன் காட்டில் குளத்துக்கிட்ட இருந்ததை நான் தான் கண்டுபிடிச்சேன். இந்த பொருள் என்ன, எப்படி வேலை செய்யணும்னு காட்ட உமா அக்காவும் முத்துவும் தான் எங்களை இது வழியாக கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்கள் ஃபோன் நம்ம பாட்டிக்கிட்ட தான் இருக்குது. ஓ அப்படியா, தேங்க்யூ. நீங்கள் ஒரு அற்புதமான பயணம் செஞ்சு நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு தான் நானும் ஒன்று காட்டணும். இந்த படத்தை பாருங்கள். என்ன இதெல்லாம்? டப்பாக்கு காது முளைச்சா மாதிரி. இதெல்லாம் உங்கள் கையில் இருக்கே இந்த கைபேசி, இதோட கொள்ளு தாத்தா. என்னது தாத்தாவா? இவ்வளோ பெருசாக இருக்கிற இதிலிருந்து தான் இந்த குட்டி ஃபோன் வந்துச்சா? ஒன்றுமே புரியலையே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கக்கா. மொபைல் ஃபோனுங்கிறது மனுஷங்க ஒருத்தரோட ஒருத்தரை பேச உதவுற சாதனமாக தான் தொடங்குச்சு. அதை கண்டுபிடிச்சப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஆமாம், அதை வச்சு வேற என்ன செய்ய முடியும்? உங்கள் கைபேசியை வச்சு பேச மட்டும்தானே முடியும். இல்லை முகிலா, நவீன தொலைபேசியை வச்சு பல விஷயங்களை செய்யலாம். செய்திகள் அனுப்பலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், பாட்டு கேட்கலாம், கேம்ஸ் விளையாடலாம், இன்டர்நெட்டில் உலாவலாம். அவ்வளோ ஏன், உனக்கு தேவையான பொருட்கள், சாப்பாடு கூட வாங்கலாம். அதனால தான் இந்த நவீன தொலைபேசிகளை டெலஃபோன்னு மட்டும் சொல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது திறன்பேசி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதில் பாதி எனக்கு புரியல. ஆனால் இந்த குட்டி டப்பா மூலமாக மனுஷங்க பல விஷயங்களை செஞ்சுக்கிறாங்கன்னு புரியுது. இவ்வளோ பயன்கள் இருக்கிற இந்த ஃபோன் எனக்கே ஒன்று வாங்கணும்னு தோணுது. மனுஷ உலகத்தில் ஒருத்தருக்கும் கண்டிப்பாக ஒன்று வச்சுக்கணும்னு தோணும். நீ சொல்கிறது சரிதான் செல்வி, ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் நிறைய சவால்களும் இருக்குது. சவால்களா? செல்ஃபோன்களால் என்ன பிரச்சனைகள் இருக்க முடியும்? மனுஷங்களை ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கும் நல்ல வேலையை தானே செய்யுது. குழப்புறீங்களே. விளக்கமாக சொல்கிறேன். இந்த கைபேசிகளோட தயாரிப்பை எடுத்துக்கும். இந்த படத்தை பாருங்கள். இதெல்லாம் இந்த மொபைல் ஃபோன் பயன்பாட்டுக்கு தேவையான பாகங்கள். அம்மாடி, இந்த குட்டி ஃபோன் தயாரிக்க இவ்வளோ பாகங்கள் தேவையா? ஆமாம், இந்த பாகங்கள் ஒவ்வொன்றையும் தயாரிக்க மூலப்பொருட்கள் தேவை. ஆமாம், இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? பானை செய்யணும்னா களிமண் தேவை தானே. ஆனால் கைபேசியோட பாகங்களெல்லாம் களிமண்ணால் செய்ய முடியுமா முகிலா? இதெல்லாம் செய்ய தேவைப்படும் மூலப்பொருட்கள் எல்லாம் புதுப்பிக்க முடியாத வளங்கள் அப்படிங்கிறதுல சேரும். உதாரணமாக, இந்த கைபேசிகளுக்கு தேவையான கரண்ட் பேட்டரிகள் மூலமாக வருது. அந்த பேட்டரிகள் தயாரிக்க லித்தியம் அப்படிங்கிற பொருள் தேவை. செல்ஃபோன்கள் அதிகரிக்க இது போன்ற பொருட்களோட தேவையும் அதிகரிக்குது. கொஞ்சம் பொறுங்க. அது என்ன புதுப்பிக்க முடியாத வளங்கள் அப்படின்னா என்ன? எப்படி சொல்லலாம்? நம்ம பூமியில் பல கோடி ஆண்டுகளாக இயற்கையாக நடக்கிற செயல்கள் மூலமாக தோன்றும் பொருட்கள். உதாரணமாக நிலக்கரி, பெட்ரோல், அந்த மாதிரி. ஒரு முறை அதை தோண்டி எடுத்தாச்சுன்னா மறுபடி உருவாக்க முடியாது. அது தானாக உருவாக ரொம்ப காலம் ஆகும். ஒருவேளை அது தீந்துடுச்சுன்னா எதிர்கால தேவைகளுக்கு அந்த பொருள் கிடைக்காமையே போயிடும். மனுஷங்க பயன்பாட்டுக்காக எடுக்கப்பட்டு வேகமாக தீர்க்கிற பொருட்களும் அதில் சேரும். அதைத்தான் புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படிங்கிறோம். அதை இங்கிலீஷில் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? அக்கா, நீங்கள் படத்தில் காட்டுற ஃபோன்கள் எல்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்கிற செல்ஃபோனோட ரொம்ப மெலிசாக இருக்கே. ஒவ்வொரு ஃபோனும் ஒவ்வொரு மாதிரியா? நல்ல கேள்வி வேலு. ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்கிறவங்க அவங்க ஃபோனை தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அகலமான ஸ்க்ரீன், வேகமாக செயல்படுற ஃபோன், எடை குறைவான ஃபோன், புதிய கேமரா, அந்த மாதிரி புது மாடல்கள் வெளிவிட்டுக்கிட்டே இருக்காங்க. மனுஷங்களும் எது லேட்டஸ்ட் ஃபோன் மாடலோ அதை வாங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, ஊருக்குள்ளே அவங்க தான் ஸ்மார்ட்டுன்னு காட்டணும்னு நினைக்கிறாங்களோ? அப்படி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி புது ஃபோன்கள் தொடர்ந்து மாற்றுறதால பெரும்பாலான சமயங்களில் நல்லாவே வேலை செய்கிற பழைய மாடல் ஃபோன்கள் பயனில்லாமல் குப்பைக்கு போகுது. ரொம்ப சில பேர் தான் அவங்க பழைய ஃபோன்களை சரிப்படுத்தி பயன்படுத்துகிறாங்க. இதை பாருங்கள். இத்தனை ஃபோனா? இதெல்லாம் என்ன ஆகும்? யாருக்குமே இது பயனில்லையா? இதில் சில ஃபோன்களை சரிப்படுத்தியோ இதில் இருக்கிற பொருட்களை மறுசுழற்சி, ரீசைக்கிளிங் அப்படின்னு சொல்லப்படுற மறுசுழற்சி செஞ்சோ பயன்படுத்துவாங்க. ஆனால்
எல்லாத்தையும் அப்படி செய்ய முடியாது. வேஸ்ட், அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இது போன்ற மக்காத கழிவுகளை கையாளுறது ரொம்ப சிரமம். நிலமும் நீரும் மாசுபடாமல் இது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க புது அணுகுமுறைகளும் யோசனைகளும் மனுஷ இனத்துக்கு அவசியம் தேவைப்படுது. இது ரொம்ப கடினமான காரியமாக தெரியுதே. நான் அப்போவே சொன்னேன் இதால் ஆபத்து வரும். யார் என் பேச்சை கேட்டீங்க? எதையுமே பயன்படுத்துகிற விதம் அறிஞ்சு பயன்படுத்தினா எந்த ஆபத்தும் இல்லை முகிலா. நம்ம முன்னவே பார்த்தா மாதிரி செல்ஃபோனால் பல நன்மைகள் விளைஞ்சிருக்கு. ஆனால் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை மட்டுமே தரும்னு நினைக்காம அது உருவாக்குற சிக்கல்களையும் அதை தீர்க்கிற வழிமுறைகளையும் ஒன்றா சேர்ந்து பார்ப்பது அவசியம். பொறுப்புணர்வோடு பயன்படுத்தும் போது இது போன்ற டெக்னாலஜிஸ் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அக்கா, இவ்வளோ விளக்கமாக எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாட்டிக்கும் இதையெல்லாம் சொல்லணும். நீங்களும் வாங்களேன், காட்டுக்கு போய் உங்கள் ஃபோனையும் எடுத்துக்கலாம்.